எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே மாட்டேங்குதுக்கா. கல்யாண விஷயத்துல எதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் ஃபோர்ஸ் பண்றாங்க? அப்படி ஃபோர்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இப்படிக்கா நல்லா இருக்கும்? வேற எதுல வேணாலும் ஃபோர்ஸ் பண்ணலாம், ஆனா இந்த விஷயத்துல பெத்தவங்களும் சரி மத்தவங்களும் சரி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. நீ சொல்றதும் சரிதான் ஸ்டெல்லா. இப்ப அந்த ராதிகா கழுத்துல தாலி கட்டி ஒரு நாளாவது தம்பியால சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு? இது அவருக்கு சார் வணக்கம் சார். வாங்க வாங்க வணக்கம். ஒரு கல்யாண விஷயமா பேசணும். உட்காருங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். சரி, பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிவு பண்ணிருக்கு. இந்த கோயில தான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இடம் இருக்குங்களா? இடம்லாம் இருக்கு சார். எவ்வளவு சார் பணம் காணும்? 3000 ரூபாய் கொடுங்க. 3000மா? கொடுங்க, நான் கொடுத்துறேன். இதை எண்ணி கொடு. சரிங்களா? கொடுத்துரு. வர வெள்ளிக்கிழமை சார். இந்தாங்க, இது வர வச்சுங்க. பொண்ணு அவ்வளவு பேர் சொல்லுங்க. ராதிகா கதிரேசன். ராதிகா கதிரேசன். சார், இதுல பில்லர் நம்பர் எழுதாம விட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? கொடுங்க. ஐயோ, என் மாப்பிள. ஹலோ மாப்பிள. ஹலோ மாமா, நான் பழனியப்ப பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள. அது முகூர்த்தத்துக்கான துணி எல்லாம் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்.